April 1, 2020 என் ஃப்ரெண்டை டோனி ரிட்டையர் ஆட்டான்னு சொல்லி ஏப்ரல் ஃபுல் பண்ணேன். ஏப்ரல் ஃபுல். பட் அதே வருஷம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு டோனி அஃபிஷியலாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனார். எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதிலிருந்து 5 வருஷம் கழித்து April 1, 2025 டோனியா இன்னும் ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன் எதுக்குன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனால் எதிர்த்தாரவன் பேர் தோனிமா. டோனி ரொம்பவே பெரிய ஒரு லெஜண்ட். அவர் இந்தியாக்காக ஓடிஐ வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மாதிரி நிறைய கப்ஸை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. என்னதான் டோனி இவ்வளோ கப்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாலும் அவருக்கு ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. பட் இதே ரீசனாக வச்சு இப்படி பணம் சம்பாதிப்பாங்கன்னு நான் நினைக்கல. டோனி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ரிட்டையர் ஆனதுனால அவர் ஆடுறதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ஐபிஎல் பார்க்கணும். ஸோ இதை யூஸ் பண்ணியே பிளாக்ல டிக்கெட்டை 10K - 20K வரைக்கும் விற்க ஆரம்பித்தாங்க. பட் இது ஒரே வருஷத்தில் முடியும்னு பார்த்தா தொடர்ந்து 5 வருஷமாக இதே தான் நடந்துட்டுருக்கு. கடைசியாக இது மாதிரி 2013 சச்சினோட ரிட்டையர்மெண்ட் அப்போ ஐபிஎல் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா 2012 சச்சின் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக 2013 ஐபிஎல்ல ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியே டிக்கெட்டை ஹை ப்ரைஸில் விற்றாங்க. 2 ரூபா டிக்கெட், 4 ரூபா டிக்கெட், 8 ரூபா டிக்கெட், 10 ரூபா, 2 ரூபா டிக்கெட், 4 ரூபா டிக்கெட், 8 ரூபா டிக்கெட், 10 ரூபா. பட் அதுக்கேற்ற மாதிரி எம்ஐ அந்த வருஷம் கப்பு ஜெயிச்ச உடனே சச்சின் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. பட் அதே மாதிரி தான் 2021 டோனிக்கு நடக்கும்னு பார்த்தா டோனி கப்பை ஜெயிச்சுட்டு ஐ வில் பிளே அனதர் சீசன் சொல்லிட்டாரு. ஏப்ரல் ஃபுல். பட் அதுக்கப்புறம் 2022 சிஎஸ்கே கப் அடிக்கல. ஸோ டோனி இன்னொரு சீசன் ஆடுவாருன்னு சொன்னாங்க. MSD, your last game ever in yellow? Definitely not. பட் அதுக்கு நெக்ஸ்ட் இயர் 2023 சிஎஸ்கே கப் அடிச்சது. பட் டோனி இப்பயுமே ரிட்டையர் ஆகலை. ஏப்ரல் ஃபுல். இதே தான் 2024 நடந்துச்சு, 25 நடந்துட்டு இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? டோனியோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தா 2023 16 மேட்ச்சில் 12 மேட்ச் ஆடி 104 ரன் அடிச்சிருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தா 32 தான். அதே மாதிரி 2024 14 மேட்ச்சில் 11 மேட்ச் ஆடி 161 ரன் அடிச்சிருக்காரு. அதோட ஹையஸ்ட் ஸ்கோருன்னு பார்த்தா 37 ரன் தான். ஸோ அவரை கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வச்சு ரீட்டைன் பண்ணலன்றதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு லெஜெண்டரி பிளேயர் தான் சுரேஷ் ரெய்னா. அவர் 2021 11 மேட்ச் ஆடி 160 ரன் வச்சிருக்காரு. பட் சிஎஸ்கே அவரை ரீட்டைனும் பண்ணல, ஆப்ஷன்லையும் வாங்கல. அப்படின்னும் போது டோனியை மட்டும் ஏன் இன்னும் வச்சிருக்கணும்? ஏன்னா டோனியை பொறுத்த வரைக்கும் டோனியை பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸ் வருவாங்க. ஸோ இதை வச்சு தான் ஸ்கேமும் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேமில் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் தொடர்பில் இருக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் காசி மாமா 18,000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் பப்ளிக்கு அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த 18,000 டிக்கெட்டையே நம்மளால் ஆன்லைனில் புக் பண்ண முடியல. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. மோஸ்ட்டாக பிளாக்ல விற்கிற டிக்கெட்ஸ்லாம் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் தான். இந்த டிக்கெட்டை தான் 20,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இந்த டிக்கெட்ஸ்லாம் ஆஃப்லைன் டிக்கெட்டாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் ஸ்பான்சர்ஸ்க்கு, கிளப்புக்கு, டிஎன்சிக்கு கொடுத்த டிக்கெட்ஸாக இருக்கலாம். ஸோ இது மார்க்கெட்டில் 20K வரைக்கும் விற்கிறதுனால தான் டோனியை இன்னும் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ? இல்லை அவரை ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கிறது பணத்துக்காக இல்லை ஃபேன்ஸுக்காக தானா? டோனியை ஏன் நம்பர் 9 இறக்கணும்? லாஸ்ட் 2 ஐபிஎல் சீசனாகவே டோனியை ரொம்ப லேட்டாக தான் அனுப்புகிறாங்க. மோஸ்ட்டாக அவரை 5 to 10 பால்ஸ் தான் ஆட விடுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 3 மேட்சுக்கு ஒரு வாட்டி தான் டோனியை ஆடவே விடுறாங்க. ஏன்னா அவரை நிறைய மேட்ச் ஆட விட்டால் மக்கள் மத்தியில் அவரை பற்றின ஹைப் போயிடும். அப்புறம் எப்படி டிக்கெட்டை விற்கிறது? இதுவே 3 மேட்சுக்கு ஒரு வாட்டி ஆட விட்டால் அந்த ஹைப் ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்மளும் நிறைய டிக்கெட்ஸ் விற்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா ஃபேன்ஸ் தான். நம்ம சேப்பாக்கம் க்ரௌடுக்கு ரொம்ப ஒரு பெரிய நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. 1997 சயீத் அன்வர் பாகிஸ்தானுக்காக 194 அடித்தப்போ இதே சென்னை க்ரௌடு தான் அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தோம். அதே மாதிரி 1999 இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்தாலும் சச்சின் அந்த மேட்ச் சூப்பராக ஆனாருன்றதுனால சச்சினுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெளிவாக தெரியுது நம்ம சென்னை க்ரௌடு எப்போவுமே கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களே தவிர பிளேயர்ஸை செலிப்ரேட் பண்ணதில்லை. அதனால தான் சென்னை க்ரௌடை நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சென்னை க்ரௌடு இப்போ எப்படி இருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். அது இன்னும் கடுப்பாயிடுச்சு. எதுக்கு அத்தனை நேரம் இருக்கணும்? அதுவும் தோனி வந்துட்டாரு. தோனி வந்துட்டு அவரால் உடம்பு முடிச்சா எவ்வளவு கோவம் வரும்? மன்னிக்க மாட்டேன் பிரச்சனை. அலையோட லாஸ்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகல. அவர் போறாரோ இல்லையோ, சிஎஸ்கே கப் அடிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் போறாரு. அந்த சிங்கம் நம்மளுக்கு 2008 உழைச்சிருக்கு. இப்போ அதோட வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ நம்ம அவரை மரியாதை கொடுத்து இந்த வாட்டி ஃபைனல் சென்னையில் மரியாதை கொடுத்து அந்த சிங்கத்தை அமுச்சு வைக்கணும். He's a lion. He's a lion who has saved us from 2008 from Saurav Ganguly, whoever it is. Gautam Gambhir, Virendra Sehwag 2008 இருந்து எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுருக்காரு. எவ்வளோ கேப்டன்சி, எவ்வளோ இது எல்லார் கூடயும் போட்டி போட்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. The real captain. இந்தியா
ஸோ இதிலிருந்தே டிக்கெட் ப்ரைஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக விற்கிறாங்கன்றது புரிஞ்சிருக்கும். நம்ம என்னைக்கு அகெயின் பிளேயரை செலிப்ரேட் பண்ணாமல் கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். சரி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை திட்டணும்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவே என்னை திட்டணுன்னா கமெண்ட்ஸில் வந்து திட்டுங்க.